சொந்தங்களை நெத்திலி கருவாட்டில் குழம்பு பண்ணுறக்காண்டி நெத்திலி கருவாடி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நெத்திலி கருவாடு குழம்பு வைக்கிறக்காண்டி சட்டி எடுப்பில் வைப்போங்க. எண்ணெய் சூடாயிருச்சுங்க. வெந்தயம் போட்டுக்கிறோம். தேவையான கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம். முருங்கை கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். எண்ணெயிலே வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் இந்த எண்ணெயில சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறோங்க. இன்னும் வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கி வரட்டும். இன்னும் எண்ணெயிலே தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் வதங்கி வந்துருச்சு. நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு மீன் குழம்பு மசாலா மீன் பொரியல் மசாலா தேவைப்படும். ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறோங்க. சொன்னாங்களே இந்த மசாலையோடய கரைச்சி வச்ச புளியும் சேர்த்துக்கிறோங்க. சொன்னாங்களே குழம்பு நல்லாவே நம்மளுக்கு கொதிச்சு வந்துருச்சு. நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க நெத்திலி கருவாட குழம்போட போய் சேர்த்துக்கிறோங்க. தேங்காய் சேர்த்துக்கிறோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க. சொந்தங்களை நெத்திலி கருவாடை வச்சு நம்ம ஒரு ஸ்டைலில் ஒரு ருசியான குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இறக்கி வச்சுக்கிறோங்க.